இதே வாசிப்பு இப்படி தரப்பட்டிருந்தால் 30 சென்டிமீட்டர் தரப்பட்டிருந்தால் அந்த நாங்கள் நீளத்தை வாசிப்படுத்த கருவியுடைய வெளிவெண்ணிக்கு 1 சென்டிமீட்டராக இருந்திருக்கும். அடுத்த விஷயம் அப்படித்தான். இங்கே தரப்பட்ட வாசிப்பு இப்படி தசம் 1.5 மில்லிமீட்டர் தரப்பட்டிருக்குது. ஆக கருவியுடைய வெளிவெண்ணிக்கு இப்படி இதில் வரும். பின்ன வலதுக்கு தான் நாங்கள் பின்ன வலது இந்த மாதிரி கணிச்சு கொள்வோம். இங்கே எடுத்த வாசிப்பு 30 சென்டிமீட்டர் இருக்குது. கருவியுடைய வெளிவெண்ணிக்கு தசம் 1 சென்டிமீட்டர். இந்த பின்ன வலதை கணிக்கிறதுக்கு இந்த கருவியை பயன்படுத்தினீங்கிற விஷயம் தேவை. வெளிவெண்ணிக்கிற வெளிவெளி தேவை. அது வாசிப்பை பார்க்கவே கூடாது. வாசிப்பு எப்படி தரப்பட்டிருக்கிறத பார்க்க கருவியின் வெளிவெண்ணிக்க இதுதான் சொல்லி எங்களுக்கு விளங்குது. இந்த கருவி வேடியமான விஷயம் எங்களுக்கு இந்த கணிப்புக்கு தேவையில்லை. கேட்டு அடுத்த விஷயம் அதே போல சரி சரி நாங்கள் பின்ன வள கணிச்சு கொள்வோம். இந்த இடத்துல பின்ன வள சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? தசம் 0.1 தசம் 1.5 வந்திருக்கு. அதில் நாங்கள் கொடுத்த விலங்கிலை மட்டுப்பட்டு போகிறதாலே ஒரே இடத்துல போட்டுக்கிறபடியால் இங்கே பிரச்சனை இல்லை. தசம் 1 சென்டிமீட்டர் இதில் 30 சென்டிமீட்டர். இது தசம் 0.1 மில்லிமீட்டர் இதில் தசம் 1.5 மில்லிமீட்டர். சுருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்ன வளர்ச்சியுடைய கிடைக்கும். இது 1/300 கொடுக்கலாம். இதை 1/15 கிடையாது. அது 1/300 1/15 இது பெருசாக இருக்குது. பின்ன வளர் இங்கே தான் பெருசாக இருக்குது. இங்கே 15க்கு 1 வலுவாக இருக்குது. அதாவது 300க்கு 1 வலுவாக இருக்குது. வேறு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் ஒரு வாசிப்பை நாங்கள் எடுத்து தனி ஒரு வாசிப்பு இல்லை நிறைய வாசிப்புகள் எடுத்து அந்த வாசிப்புகளில் இருந்து ஒரு முடிவுக்கு போவோம். இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நடத்திய காலத்துக்காக நீளத்தை திணிவு அகலம் தடிப்பு எல்லாம் எடுத்து தான் என்ன செய்கிறோம் நடத்தியை கணிக்க போகிறோம். ஒரு செட் ரீடிங்கை நாங்கள் எடுத்து அதிலிருந்து ஒரு முடிவுக்கு போக போகிறோம்னு சொன்னால் இது ஒரு டிசிப்ளின். ப்ராக்டிக்கல் பண்ணலைக்கு இது ஒரு டிசிப்ளின். என்னென்றால் எடுக்கிற ஒவ்வொரு வாசிப்பிலையும் ஒரே அளவாக கிட்டத்தட்ட ஒரே அளவாக பின்னவாடு வர வேணும். ரொம்ப கூட ரொம்ப குறைவாக பின்னாக செய்கிறீர்கள். ஓரளவுக்கு எல்லாமே ஒரே மாதிரி பின்னவாடு வர மாதிரி பார்த்துக்கொள்வோம். ரெண்டா எல்லா வாசிப்புகளையும் ஒரே அளவுக்கு சென்சிட்டிவாக எடுக்கிறதுன்றதே போதும். விஷயம் வந்து தானே ரொம்ப கவனமாக எடுத்துக்கொண்டு இந்த கொஞ்சம் கவனம் குறைவாக எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல இப்போ நடத்தியை கணிக்கிறதுக்காக அடுத்த சமன் பிரிவின்கள் நீளம் அகலம் தடிப்பு இவ்வளவு கணிகளை பெருக்கி பிரிக்க வேண்டி வருது. இந்த அடர்த்தியில் வரப்போற மொத்த பின்னவடு என்னன்னு சொன்னால் அது திணிவில் வர பின்னவடு, நீளத்தில் வர பின்னவடு, அகலத்தில் வர பின்னவடு, தடிப்பில் வர பின்னவடு. ஒவ்வொரு பின்னவளவும் இதை பாதிக்கும். கணியங்கள் பெருக்கப்படும் போதும் பிரிபடும் போதும் பின்னவடுகளை கூட்டிக் கொள்ளலாம் அல்லது சதவீத வடுகளை கூட்டிக் கொள்ளலாம். இப்போ நீங்கள் அடர்த்தியை கணிக்கிறீர்கள். திணிவில் வந்து உங்களுக்கு தசம் 1 வீதம் வலு வந்துருக்குது. திணிவில் அளந்த நாட்கள் வெளிவண்ணிக்கு என்ன வாசிக்கணும்னு பார்த்தா தசம் 1 வீதம் வலு வந்துருக்குது. நீளத்தில் வந்து தசம் சும்மா உதாரணத்துக்காக சொல்லணும் தசம் 2 வீதம் வந்துருக்குது. அகலத்தில் வந்து பார்த்தா தசம் 0.1 வீதம் வலு வந்துருக்குது. தடிப்பில் எங்களுக்கு 1 வீதம் வலு வந்துருக்குது கற்றுக்கொள்ளணும். சும்மா சொல்கிறோம். இதில் கற்றுக்கணும் தசம் 0.1 வீதம் வலுவான அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக அகலத்தில் அளந்திருக்கிறது. இதில் கவனம் குறைவாக இருந்திருக்கிறீங்க 1 வீதம் வலு வந்துருக்குது. மற்ற அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் வாசிப்புகளுக்கு இப்படி செய்ய மாட்டோம். ஒவ்வொரு வாசிப்புகளையும் தசம் 0.1 வீதம் தான் வலு பெற வேண்டும் என்று தீர்மானிச்சா எல்லாம் ஒரு வாசிப்பில் அப்படி சொல்லி எடுக்கிறதுக்கு சென்சிட்டிவாக இருக்கப்பட எல்லா வாசிப்பும் அதே மாதிரி இருப்பாங்க. எங்களுக்கு வாசிப்பை ரொம்ப துல்லியமாக எடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. 1 வீதம் வந்தால் கூட பிரச்சனை இல்லைன்னா மெட்டல் அப்படியே வச்சுக்கொள்ளும். மெட்டல் 1 வீதம் பார்க்கலாம் நான் செய்து கொள்ளும். ரொம்ப சென்சிட்டிவ் மெட்டல் சென்சிட்டிவ் இல்லாமல் எடுக்கிறது இல்லை. இதில் இவற்ற மொத்த சதவீத பாடல்கள் என்ன 1 இருக்குது 1.3 இதெல்லாம் இருக்கிற மொத்த சதவீத பாடல் என்னன்னு சொன்னால் 1.3 வீதம் பாடல் வந்திருக்கேன். இதில் வர அந்த பாருங்க அதில் உங்களுக்கு 1 வீதம் பாடல் விட்டுட்டு இதை போய் எவ்வளவு சென்சிட்டிவாக எடுக்கணுன்றது எனக்கு இல்லை. சென்சிட்டிவாக எடுக்கணும் எவ்வளோ சென்சிட்டிவாக எடுக்கணும் எல்லாத்தையும் ஒரு எல்லாத்தையும் 1 வீதம் பாடல் வாரத்தை எடுத்துக்கணும். தானே
இது ஒரு டிசிப்ளின் ஒரு ப்ராக்டிக்கலான செய்ய எல்லா வாசிப்புகளையும் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கான பலவீதம் அல்லது பின்னோடு செய்கிறது ஒரு இது விஷயம் தெளிவுதானே. இந்த இடத்துல பாருங்க அந்த விஷயம் சரி வருது. இது 1/15 அது 1/3 சொன்னார். எத்தனை மடங்கு பலவீதம் கிடக்குது? 20 மடங்கு பலவீதம் கிடக்குது. அவற்றை விட அவற்றை பலவீதம் 1/300 சொன்னால் எப்படி வரும்? 1/300 தர 3 வரைக்கும் போட்டால் 1/3 வர போய் பலவீதம் 1/3 வீதம் வேணும். இவற்றை எப்படி வரும்? 20/3 வீதம் சொல்லி பலவீதம் இந்த வலு அது பலவீதம். சரி, அதனால் பலவீதம் இங்கே கூட வந்திருக்கு. அது எனக்கு விரும்பத்தக்காக இல்லை. 2 விஷயம் யாரும் இந்த சதவீத பலு எனக்கு இந்த பெரும்பாலும் போகும். 0.333 பலவாது எனக்கு ஓகே. ஆனால் 20/3 என்பது ஒரு தனி வாசிப்பில் 20/3 வீதம் பலுவானது 6 வீதம் பலுவானது அது நம்மளுக்கு பொருத்தமான விஷயம் இல்லை. ஒரு விதத்துக்கு மேலே கூட போடுவாங்க. வாசிப்பிலான பலவீதம் ஒரு நேரடி வாசிப்பிலான பலவீதம் ஒரு வீதம் என்பது கூட நாங்கள் போக விரும்புகிற இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பரிமாணம் ஒரு நேரடி வாசிப்பே நான் விரும்ப மாட்டேன். இதை வச்சுக்கொண்டு கணிக்க போகிற அங்கார பிள்ளை வருமானது கதையெல்லாம் வேற. ஒரு நேரடி வாசிப்பில் 6 வீதம் வலுவாக நாங்கள் ஒரு நாளும் விரும்புவதில்லை. இதையும் காலத்தில் வலுவாக சரி. இப்போ என்ன செய்யலாம்னு வாசிப்பை கூட்டி கொள்ளலாம். இதுலேயும் ஒரு சின்ன விஷயத்தை விளைய கொள்ளலாம். அந்த வாசிப்பை கூட்டி கொள்வது வாசிப்பை கூட்டி கொண்டு ஒரு பேப்பர் அந்த தனிப்பை காண்கின்ற பிரச்சனையை தரப்போம். நமக்கு பேப்பர் என்றது இல்லாமல் காமனாக இது பழகப்படுகிறோம். உங்கள்கிட்ட ஒரு 2 ரூபா நாணயம் ஒன்று இருக்குது. இதுக்கு தனிப்பு அளக்கிறதுக்காக நீங்கள் படிக்கிறீங்க. தனிப்பை அளந்து பார்த்தா அது 2 மில்லிமீட்டருக்கு வந்ததாக வச்சுக்கொள்ளுமே. கிட்டத்தட்ட 2 மில்லிமீட்டர் வந்தது. இந்த தடிப்பை அளக்குற பிரச்சனையில் ஒரு 2 ரூபா நாணயத்தை எடுத்துக்கொண்டு 5 இடங்களில் வாசிப்படுகிறீங்க. 5 வாசிப்படுகிறீங்க. இதுக்காக நீங்கள் 1 மானியை பாவச்சினால் வச்சுக்கொள்ளும். பாவச்சினால் அந்த வாசிப்பு 2.01 1.99 2.00 2.02 1.98 மில்லிமீட்டர் என்ற மாதிரி ஒரு 5 வாசிப்புகள் கிடைச்சிருக்கு. இப்போ 5 வாசிப்பு எடுத்தாலும் இந்த 5ஐயும் வச்சுக்கொண்டு ஒரு சராசரி பெருமானத்தை கணிக்கிறீங்க. அது 2 வரப்போகுது 10.00 மில்லிமீட்டர் தான் வரப்போகுது. சரி, இது நான் கணிச்சு கொண்ட சராசரி பெருமானம் என்ன? 2.00 மில்லிமீட்டர். இது ஒரு விதமான பிரச்சனை. 5 வெவ்வேறு ஒரே நாணயத்தை பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் இந்த ஒரு வாசிப்பினுடைய பெருமானம் 2 என்ற வீச்சிலையும் வச்சுக்கொள்ளலாம். இப்போ இன்னொரு என்ன செய்யறான்னு சொன்னால் ஒரு நாணயத்தில் 5 வாசிப்பை எடுத்து 5ஐயும் கூட்டி சராசரி கண்ட வேலையை விட்டுட்டு 5 நாணயங்களை கொண்டு வந்து சேர்த்து வச்சுருவாங்க. சேர்த்து வச்சிருந்தா கணிப்பு போயிடும் 10 மில்லிமீட்டர் கிட்ட போயிடும். இப்போ அவர் அப்படி 5 நாணயங்களை சேர்த்து வச்சு போட்டு கணிப்பு அளக்கிறார். சொல்லாமே இது 10 மில்லிமீட்டர்னு சொல்லி வந்துருக்குன்னு வச்சுக்கொள்ளும். 10 மில்லிமீட்டரோ 10.00 இன்னும் வந்து அந்த ரேஞ்ச் வரும். இவர் என்ன செய்வார்? 5ஆல் பிரிப்பார். இவருக்கு 10 மில்லிமீட்டர் வாங்கினா நாங்கள் அதை 10.00 மில்லிமீட்டர் வரலாற்றான் கருதி கொள்ள வரும். இப்போ ஒரு நாணயத்தை தனிப்பு என்ன சராசரி பெருமானம் காணும். என்ன செய்யணும்? 5ஆல் பிரிக்க வேணும். இவருக்கு வேற போல முடியுதுன்னா 2.00 மில்லிமீட்டர். இப்படி சராசரி கண்டு எடுத்தவருக்கும் அப்படி சராசரி கண்டு எடுத்தவருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதோ? இந்த வாசிப்பினுடைய உணர்வுகள் அதுகளில் அல்லது பின்ன வழக்குகளில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதோ? அப்ப எது இதுல பின்ன வழக்கு கூடுது? இதுக்கு பின்ன வழக்கு கூட ஏன் அப்படி சொல்றீங்க? சேதத்தோடு பிடிக்க மழை வந்து இது வந்து ஒரு நாணயத்துக்கு இந்த நாட்டு வந்து ஒரு நாணயத்துக்கு 5 நாட்டு 10 சேர்த்து
ஒரே வேலை தான் இருக்கிறது. இதுக்கு ஒரு வேலை 5,000 கொடுக்கணும். கேட்டீங்களா? இங்கே ஒவ்வொரு வாசிப்புலையும் படுது. அதான் விஷயம். இங்கே நாங்கள் 2.02 மில்லிமீட்டர்னு சொல்கிறோம்னு சொன்னால் உண்மையான பிரச்சனை இது 2.02 அல்ல, 2.02 ப்ளஸ் ஓ மைனஸ் 0.01 மில்லிமீட்டர்னு தர வேணும். அப்போ இதில் இந்த அன்சர்டன்டி என்ன எனக்கு இந்த வாசிப்பு நாங்கள் இப்படி சொன்னால் உண்மையான பெருமதி இந்த வாசிப்புக்குரிய உண்மையான பெருமதி 2.03 இருக்கலாம், 2.01 இருக்கலாம். அதே போல இந்த வாசிப்பு என்ன 1.99 இருக்கலாம், 2.01 இருக்கலாம். அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். ஓகே, ஆக இப்போ நீங்கள் இவ்வளோத்தையும் சேர்த்து கூட்டுறீங்களா? கூட்டினது என்ன வருமானம் வந்துச்சு? இவ்வளோத்தையும் கூட என்ன வரும்? 10.00 தான் வந்திருக்கு. இந்த 10.00ன்றது 10.00 அல்ல, பிளஸ் ஓ மைனஸ் 0.05 அதான் பிரச்சனை. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மில்லிமீட்டர் 0.01 கூட 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 இருந்து வந்தால் கூடி வருது. ஒவ்வொன்றும் குறைய இருந்து வந்து இவ்வளவு பெருமை போல குறைய வந்திருக்கும். அந்த கூட்டுற பெருமை இப்படிப்பட்ட பெருமையை குறைந்த என்ன செய்யணும்? 5 பிரிக்க வேணும். அப்போ இந்த வாசிப்பில் இருக்கிற வலு எவ்வளவு, கல்வியில் வெளிவடிக்க காரணமாக வர வலு எவ்வளவு என்ன சொல்ல வேணும்? ப்ளஸ் ஓ மைனஸ் 0.05 இல்லை பிரிச்ச பிறகு 1. இதை பிரிச்ச பிறகு வலது நிலவரம் என்ன? ஓகே தானே? சரி, அங்கே நாங்கள் எடுத்த ஒரே ஒரு வாசிப்பு என்ன? 10 மில்லிமீட்டர்ன்றது. அப்போ எங்களோட அன்சர்டன்டி என்ன? இப்போ எந்த ரேஞ்சில் இருக்குது? 10.01 இருக்கலாம் மேக்ஸிமம், இல்லைன்னா 9.91 இருக்கலாம். இந்த ரேஞ்சுக்கு அந்த 10 இருக்கு. இவ்வளவு பிரிச்சா என்ன நடக்குது? அதே பெருமதி 5 பிரிவட்டம் வலு கிடக்கும். இந்த வாசிப்பில் இருக்கிற வலு எவ்வளவு? பிளஸ் ஓ மைனஸ் என்ன சொல்லுவீங்க? 0.07 1/5 பிரிக்கலாம். இங்க எடுத்த வாசிப்பு தான் 10. அப்ப இது உண்மை பெருமதி 10.01 இருக்கலாம் மேக்ஸிமம், மினிமம் 9.9 இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு தடிப்பு என்ன இருக்கும்போது இவ்வளவு பெருமதி கூட்டுப்பட்டு வர்றாங்க. மினிமம் பெருமதி இவ்வளவு பெருமதி கழிச்சு தான் இருக்கும். இதுக்கும் அதுக்குமான வித்தியாசத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன? இழிவெண்ணிக்கையால் வாரப்படு குறைவடைஞ்சிருக்குது, இழிவெண்ணிக்கையால் வார பின்னவடு அங்கே குறைவடைஞ்சிருக்குது. இங்கே அப்படி இல்லை. சரி, அப்ப இங்கே இருக்கிற பெனிஃபிட் என்ன? இவர் 5 விவரங்களை வாசிப்படுத்திருக்க தடிப்பு சீர் இல்லாம இருந்திருந்தா இந்த சராசரி பெருமானம் இல்லை. சரி, அங்கே அந்த விலங்கின செய்ய இதுதான் வாசிப்பை கூட்டுறது என்ற பிரச்சனை. இதுதான் அதுக்காக யோசிக்க கூடாது. எல்லா வாசிப்புகளையும் கூட்டி செய்யக்கூடாது. சரி, இப்போ ஒரு ஊசல் கொண்டு அலைவை ஆட்சி கொள்கிறது, ஒரு பூரணமான அலைவுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு சொல்லி நீங்கள் வாசிப்படுத்த விரும்புகிறீர்கள். ஊசல் கொண்டு பிரச்சனையில நீங்கள் ஒரு தனி அலையை விட்டு போட்டு வாசிப்படுறது பதிலாக 10 அலைவுகளை நடக்க விட்டு போட்டு வாசிப்பை எடுத்து இதை போல பிரிச்சு பார்க்கலாம். ஒரு பேப்பருக்கு தடிப்பை அழக போறீங்க, 2 நாடி தடிப்பு அழக போறீங்க, அந்த வேலையை செய்யலாம். வாசிப்பை அதிகரிக்கிற வேலையை செய்யலாம். ஒரு உடல் வெப்பநிலை அழக போறீங்க, ஒரு ஆளுக்கு வெப்பநிலை 30 பாகசிலே இருக்குது, கூடல வாசிப்பேன் 10% வாசிப்பட முடியுமோ இல்லை, அப்போ ஆளுங்க வாசிப்பை கூட்டிக்கூட இல்லை, அங்கே இருந்து வாசிப்பேன். எல்லா இடங்களையும் வந்து விவசாயிக்கிறாரு வாசிப்பை கூட்டி போட்டு எடுத்து சராசரி ஆனதன் மூலம் நாங்கள் வெளிவண்டிக்கையில் வர குறைக்க போகிற விஷயம் எல்லா நிலைமைகளையும் சேர்க்கிறார். இங்கே சரி, இப்போ இந்த பேப்பருடைய பிரச்சனை என்ன செய்யறாங்க? உங்களுக்கு இங்கே வந்திருக்கிற வலு வீதம் கூடி போச்சு, குறைக்க வேணும். எவ்வளவு போல குறைக்க வேணும்? நாங்கள் ஏற்கனவே அதுக்கு அளவுக்கு குறைக்க வேணும் சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்போ என்ன செய்வாங்க? 20 ஒரு பக்கம் குறைக்கப்படும். இந்த பெருமதியை 20 ஒரு பக்கம் குறைக்க வேணும்னா என்ன வழி? இதை குறைக்கலாம். வெளிப்படையாக குறைக்கலாம், குறைக்கலாம். வேற குறைக்கிறது வழி இல்லை, வேற கேள்வி இல்லை. இதை விட துல்லியம் வாசிப்புகளோ கேள்வி மட்டும் இல்லை. என்ன செய்யணும்? வாசிப்பை கூடுதலான பாசிபிலிட்டி இருக்குதா? ஓ, இது பேப்பர் தான், ஒரு பேப்பரை கூட சேர்த்து கட்டி வச்சு போட்டு வாசிப்படுத்தா ஓகே, பிரச்சனை முடிச்சு. ஸோ இந்த பெருமதியை அதே போல கொண்டு வரணும்னு சொன்னால் அந்த பெருமதி இதே போல இது ஒரு பங்கு. இப்போ இதை நாங்கள் 20 ஒரு பங்கு ஆக்குறதுக்காக மேல் பருமதை குறைக்கிறார், கீழ் பருமதை கூட்டுவோம். எவ்வளோ கூட்டுவோம்? 20 கூட்டுவோம்.
20 மடங்கு கூடும். அப்போ எத்தனை பேப்பர் சேர்த்து போடும்? 20 பேப்பரை சேர்த்து வச்சு வாசிப்படுத்த போட்டு பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் அதே இடத்துக்கான திட்டங்கள் வந்திருக்கு. இந்த விஷயம் கல்யாணப்படாத வரும். இந்த ஒரு பேப்பரை வச்சு வாசிப்படுத்தும் போது அந்த வாசிப்பு 0.15 மில்லிமீட்டராக வந்தது என்று சொன்னால் 20 பேப்பரை சேர்த்து வச்சு வாசிப்படுகிற போது நீங்கள் எடுத்த வாசிப்பு என்ன? நீங்கள் எடுத்த வாசிப்பு என்ன? 2.00 மில்லிமீட்டர் ஆகுது. இது ஒரு பேப்பர், ஒரு தாள். இது 20 ஆகும். 20 ஆள் வச்சிருக்கா இந்த மாதிரி வாசிப்போம். நான் சொல்ல சரியா? 3 மில்லிமீட்டர் சொல்லி 20 ஆள் வச்சு வாசிப்படுத்தி வெளிவண்ணிக்க இந்த வெளிவண்ணிக்கு அளவுக்கு வர பிள்ளைகளோட இங்கோட வரப்போகுது. ஸோ இப்போ பின்ன வந்து நாங்கள் எடுத்த வாசிப்பு 3.00 மில்லிமீட்டர். அதே போல பின்ன படம் ஓகே தானே? வாசிப்பை அதிகரிக்கிற பிரச்சனை இல்லை. இந்த விளக்கம் காலம் 2வது பாட்டில் நான் சொல்லுவேன் எத்தனை தாளம் சேர்த்து எஃப் பாட்டில் வந்து இந்த ஜிஎஸ்எம் சொல்கிறேன். நான் இப்போ சொன்ன ஜிஎஸ்எம் விஷயம் என்னன்னு சொல்லி ஜிஎஸ்எம் வருமானம் என்ன இருந்தால் அழகு தரம் அது எவ்வளவு அழகு தரப்படுது? ஸ்கொயர் மீட்டர். அது எஸ்எம் ஜிஎஸ்எம் எஸ்எம் ஸ்கொயர் மீட்டர். திரும்பி என்று சொல்லலாம் கிராமில் சொல்லலாம். வளர்ந்து கிலோகிராமில் கிடைக்கிற வளமைகள் இருக்குது. இங்கே நம்ம கிராமில் தான் கிடைக்கிறோம். சரிதானே? ஸோ அதை கணிப்புகள் இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. துணை பிரமாணம் தெரியும், ஜிஎஸ்எம் போட்டு கணிப்பு தானே. தெளிவு என்னென்னு போட்டு தரப்படம் போட்டு பிரிக்க மாட்டேது. பழமையானத்தை காண போது சேர்ந்தால் துணிவை கேமரா இருக்கிறார்கள். வேறு மாணவத்தை காண வேண்டி வந்ததுன்னா துணிவை உங்களுக்கு தான் பிரிக்கலாம். சொல்லி கேள்வி ஃபுல்லாக ஓகே தானே? இப்போ இந்த கேள்வியில் இன்றைக்கு நாங்கள் இது கேள்வி ரொம்ப ஈஸியானது. ஆனால் கேள்வியை டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை நம்ம எதாவது சொல்லலாம். சரிதான்? ஒரு இடத்துல இப்படியே வச்சுக்கொண்டு 5 இடத்துல வாசிப்படுத்தால் கிராண்ட் வந்த பிரச்சனை என்ன? 5 புக்கில் சேர்த்து வச்சு போட்டுருக்கிற வாசிப்பில் வர பிரச்சனை நிறைய இருக்கிறீங்க. சதவீத அளவு குறைக்கிறதுக்காக நம்ம வலுவை குறைக்கலாம். வலுவை சொன்னால் இழிவனை குறைக்கிற நினைப்பட செய்யலாம், இல்லை வாசிப்பை ஒரு நினைப்பட செய்யலாம். ஓகே, இப்போ நாங்கள் மீட்டர் கோலை பயன்படுத்தி நீளமடங்கினார்கள். அந்த நீளமடக்கிற மீட்டர் கோலை இழிவனைக்கு 1 சென்டிமீட்டர் இருந்திருந்தால் நாங்கள் பின்ன மடக்கு போட்டாங்க போது எங்களுக்கு இன்னும் சோதனை இருக்குது. இழிவனை குறைவான மீட்டர் இந்த 30 சென்டிமீட்டர் வாசிப்பு எடுக்கிறதுக்கு இழிவனை குறைவான 10 சென்டிமீட்டர் இழிவனை மீட்டர் இருந்தாங்க. கருவீட்டு இழிவனை குறைவான இழிவனை கூட கருவி எடுக்கிறது ஒரு வழி இருக்குது. இந்த நிலைமை தடிப்பு நடக்க போன பிரச்சனை 9 மணி பார்க்கலாம். அதோட குறைவான இழிவனைக்கு எங்களுக்கு கருவி இல்லை. தாழ்ந்த எண்ணிக்கையை போட்டு சாத்தியமாக இருக்குது, போகலாம். எல்லா வாசகங்களும் அப்படி செய்யணும்னு சொல்லி இல்லை. ஒரு கண்ணாடி வழக்கினுடைய மில்லத்தை அளவுகள், ஒரு கண்ணாடி வழக்கிட்டு அடுத்து உங்களுக்காக மில்லத்தை அளவுகள் உங்கள்கிட்ட அதிகமாக அதே மாதிரியான கண்ணாடி பூச்சி நிறைய இருக்குன்னு நம்ம என்ன செய்யலாம்? சர்வசமான கண்ணாடி பூச்சிகள் இருக்குன்னு சொன்னால் என்ன செய்யலாம்? சேர்த்து வச்சு கூட வாசிக்கலாம். இந்த வேலை தனியாக ஒன்று தான் கிடக்கும். அதை போல வரையில இதை போல போகணும்னு சொன்னால் ஒவ்வொரு இடங்களில் வாசிக்கலாம் செய்யும். அப்படி செய்கிறதால என்ன நடக்காது? விளிமணி கலவுக்கு வரவாடு மாற்ற முடியாது. விளிமணி கலவுக்கு வரவாடு இருக்கிற பின்னவளவோ சிலவோ மாற்ற முடியாது. இன்னொரு ரெண்டம் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. என்ன 5 வெவ்வேறு இடத்துல எடுத்துக்கணும்னு சொன்னால் தடிப்பு வேறு இடம்தான் வேறு இடம் இல்லாமல் அளவிடுவோம் சார்பாக வரக்கூடிய வழக்குகள் இருந்தால் இல்லை மினிமைஸ் பண்ணப்பட்டது. அளவிடுவோம் சார்பாக வரக்கூடிய வழக்குகள் ஏதாவது இருந்திருந்தால் அது மினிமைஸ் பண்ணப்பட்டிருக்கும். சரி, இங்கே சேர்த்து வச்சு வாசிப்பட கேட்க சேர்த்து வச்சு ஒரு வாசிப்படுத்துறாங்க. அப்போ அளவிடுவோம் சார்பாக வரக்கூடிய வழக்குகளையோ அல்லது வேறு தடிப்புகள் வேறு கிடக்க வரக்கூடிய ரெண்டம் எரர்ஸோ இது தெரியாது. இந்த முறையில் மினிமைஸ் பண்ணல. சரி, பண்ணணும்னு சொன்னால் சேர்த்து வச்சு போட்டே 5 வாசிப்படுத்துறானே சில இல்லை. அப்படி செய்து சாட்சியாக இருந்தால் அந்த படத்தில் மினிமைஸ் பண்ணி வந்திருக்கும். இதுதான் இந்த கேள்வி விஷயம். மெட்டல் ஜெனரல் கான்செப்ட் தான். சரி, 2007 தனித்த மாட்டோம்.